என்னப்பா இந்த டைமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அகமது மீதான் உள்ளுக்கு வந்துருவார் போலக்க. கண்டஸ்டன்ஸா ஏற்கனவே கெஸ்டா வந்திருக்காரு. அதான் எப்ப வந்தாரு, எதற்காக வந்தாரு, வந்து இவர் என்ன சம்பவத்தை நிகழ்த்தினாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அகமது, இந்த பிக் பாஸ் வீட்டிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. Thank you so much. அகமது மீரான் யூடியூபர், இன்ஃபுளுசர் இந்த கேட்டகரியில ஏன் காமன் பீப்புள் கூட சொல்லுவாங்க. ஏன்னா காமன் பீப்புள்னா காமன் பீப்புள் கேட்டகரி கிடையாது விஜய் டிவிக்கு. விஜய் டிவி ப்ராடக்ட் யார் யாரெல்லாம் இல்ல அப்படின்னா அவங்களாம் காமன் பீப்புள். அப்படி அகமது மீரான் இந்த டைம் பிக் பாஸ் சீசன் 9 ஒரு கண்டஸ்டன்ஸா உள்ளுக்கு வரப்போறாரு அப்படின்ட்டு ஒரு உறுதிப்பட்ட தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்குங்க. அவரு இதுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல எப்ப வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசன் 6லங்க. என்னவா வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ரிவ்யூவரா உள்ளுக்கு வந்து கண்டஸ்டன்ஸனை பர்த் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதாவது சீசன் 6ல வந்து 92வது நாள் வந்து அதாங்க சீசன் 6நாலே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அசீம் விக்ரமன் சண்டை இதான் வந்து இந்த பிக் பாஸ் அடுத்த லெவல் கொண்டு போச்சு. அந்த சண்டைக்குள்ள அகமது மீரான் ஆசியா ஒரு ரிவ்யூரா உள்ளுக்கு வந்து 2 பேர்த்தையுமே வறுத்தெடுத்தாருங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அசீமை வந்து போல்டாவே கேட்டாரு. அகமது மீரான் வீட்டுக்குள்ள வந்தவனே அசீம் டே அகமது அப்படின்னு ஃப்ரெண்டுங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் அகமது மீரான் எந்த இடத்துலயுமே தன்னை ஃப்ரெண்டுன்னு காமிச்சுக்காம அசீம் நீங்க எல்லாரும் தப்பு செஞ்சா போல்டா தட்டி கேட்கறீங்க, அதே தப்ப உங்ககிட்ட இருந்துன்னா எல்லாரும் சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கவே முடிக்கிறீங்க, அதை சமாளிக்கிறீங்க அப்படின்ட்டும். அதே மாதிரி விக்ரமன்ட்ட போய் நீங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் வந்து நாட்டாம பண்றதுக்கு வந்துடுறீங்க, பஞ்சாயத்து பண்றதுக்கு வந்துடுறீங்க, நீங்க ஒரு நல்லவனா காமிச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து போல்டாவே கேட்டாப்ல. இது மட்டும் இல்லாம சிவின, அமுதவாணன், ஏடிகே, மைனா, கதிரவன் எல்லாத்தையுமே வருவருன்னு எடுத்திருந்தாரு. கூட வந்து நம்ம சுரேஷ் தாத்தாவும் வந்திருந்தாங்க. 2 பேருமே வச்சு செஞ்சுட்டாங்க. என்ன டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது ஒரு அன்பாக்ஸ் பண்ணணும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க முகத்திரையை கிளிக்கிறாப்ல அவங்கள அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸ்குள்ள இருந்தும் அவங்கள அன்பாக்ஸ் பண்ணி அவங்கள உள்ள நெகட்டிவா கேட்டாங்க. அதுல தாத்தா கூட கொஞ்சம் மழுப்பி அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு கூட பேசினாப்ல. ஆனா அகமது மீரான் டைரக்டாவே நீங்க இப்படி பண்ணது தப்பு, இப்படி பண்ணிருக்கலாம், நாங்க மக்கள் கருத்தாலாம் வரல, நான் வந்து ஒரு ரிவ்யூவரா எனக்கு பட்டதை நான் வந்து பழிச்சுன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு அசீம் விக்ரமனும் அகமது மீரான வந்து நீங்க சொல்றது மக்களோட கருத்து நாங்க எப்படி ஏத்துக்க முடியும், நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் இல்ல, உங்க 2 பேத்துக்குள்ள அதாவது அகமது மீரானுக்கும் சுரேஷ் தாத்தா உள்ளுக்கு வந்தாங்களா அவங்க 2 பேத்துக்குமே வேற வேற கருத்து இருக்கப்ப கண்டிப்பா இத வந்து பல பீப்புள் பாக்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் வித்தியாசமான கருத்து இருக்கும், எங்களை பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அசீம் அந்த இடத்துல வந்து போல்டா வந்து அகமது மீரான்ட்ட சண்டை போடுற மாதிரி பண்ணாப்ல. இருந்தாலுமே வந்து அகமது மீரான் அந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்காம பேசினாப்ல. இதை பார்த்த பிக் பாஸே வந்து அகமது மீரானை பார்த்து போதும் அகமது மீரான், எங்க பசங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து நீங்க வர்றதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தாங்க, நீங்க வந்தவனே அப்படியே சோர்வு ஆயிட்டாங்க அப்படின்னவனே எல்லாருமே பயங்கரமா கைத்தட்ட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா வந்து அசீம் வந்து டாக் லைஃப் தலைவா அப்படின்ட்டு பிக் பாஸ புகழ்ந்து இவங்க சொல்றதெல்லாம் நாங்க எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிருச்சு. இருந்தாலுமே போற வரைக்குமே வந்து பிக் பாஸ் அகமது மீரான சைடா ஓட்டிக்கிட்டு தாங்க இருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமது மீரான் ஓவர் நடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டுலாம் இருந்தாரு. இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அகமது மீரான் ஒரு நாள் வந்தாலும் அவர் வந்துட்டு போன அடையாளத்தை விட்டு சென்றாரு. ஏன்னா அசீமையும் விக்ரமனையும் அந்த சீசன்ல எல்லாரும் எதிர்த்து பேசுறது கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா அகமது மீரான் தான் ரிவ்யூவரா வந்து உள்ளுக்கு பல கேள்விகளை கேட்டாரு. அந்த மாதிரி ஆள் ஒருத்தர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும், அவரு அசீமுக்கும் விக்ரமனுக்கும் அட்வைஸ் பண்ண சில விஷயங்களை இவர் ஏத்துக்கிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கரெக்டா நடப்பாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்ப இன்ஃபுளுசரா ஒரு ரிவ்யூவரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கண்டிப்பா வருவாங்க மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா போன டைமே வந்து பேட்மேன் ரவீந்தரையே வந்து உள்ளுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து ஒரு வாரம் கூட வச்சிருக்கல, மக்களை வந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த ரிவ்யூவர் கேட்டகரியில இருந்து கண்டிப்பா வந்து அகமது மீரான் வந்து உள்ளுக்கு ஒரு வாரம் எதிர்பார்க்கப்படுறது. இதை தவிர வெளியில இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, இன்ஸ்டாகிராம்ல வந்து பயங்கரமா செயல்படுறாரு. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவே நம்ம மீரா மித்துனு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீப்பிங் ஸ்டார் அஸ்வின் குமார், இந்த இப்ப லேட்டஸ்டா இந்த திருநாய்கள் பிரச்சனையில இருக்க இது வரைக்கும் தன்னோட கருத்தை போல்டா ஸ்ட்ராங்கா வந்து சொல்லுவாரு. இதெல்லாம் வந்து தன்னோட ஒரு கேமராக்கு முன்னாடி தன்னோட யூடியூப் சேனல்ல பேசினாலும் மக்களுக்கு முன்னாடி இவர் எப்படி செயல்பட போறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்குறோம். நீங்க இந்த அகமது மீரான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி பிக் பாஸ் சம்பந்தமான நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல டீடைலா கொடுக்கப்படும். அதுக்காக இந்த சேனலை ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. FB-ல இருந்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண மறந்துடுங்க, அப்படியே ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.